இந்த வீடியோவில் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி செட் தோசை பண்ணலாம். இன்னொரு வீடியோவில் வடைக்கறி செய்து காமிக்கிறேன். இட்லி அரிசி 2 கப் அளவு, 1 கப் 240 ml, உளுந்து 6க்கு 1 பங்கு, வெந்தயம் 3/4 டேபிள் ஸ்பூன், ஜவ்வரிசி 2 டேபிள் ஸ்பூன், அவல் 6க்கு 1 பங்கு, அரிசி பருப்பு ஒன்றா ஊற வச்சுக்கலாம். ஜவ்வரிசி தனியாக ஊற வைக்கணும், அவல் ஊற வைக்க வேண்டாம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. வீடியோலாம் பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப நன்றி. முதல்ல ஜவ்வரிசி மட்டும் போட்டு 15 நிமிஷம் அரைச்சிட்டு, அதுக்கப்புறம் ஊற வச்ச அரிசி, உளுந்து, அவல் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். உப்பு சேர்த்து நல்லா கலந்து ஒரு 8லேருந்து 9 மணி நேரம் புளிக்க வைக்கணும். புளிச்ச மாவை நல்லா கலந்துக்கலாம். தேவைன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை கலந்துக்கலாம். இந்த தோசைக்கு மாவை கல்லில் ஊற்றி கரண்டியால் பரப்பி விடக்கூடாது. அதனால மாவு கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கட்டும். மாவு கல்லில் ஊற்றின உடனே அதுவே ஒரு ஊத்தப்பம் மாதிரி வரணும். என்னோட சமையல் பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட ஷேர் பண்ணுங்கள். தோசைக்கல்லை சின்ன அடுப்புலையே வச்சுக்கலாம். ஒரு 2 சொட்டு எண்ணெய் விட்டு ஒரு துணியால் நல்லா தொடச்சி விட்டுறலாம். இந்த தோசையை மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு சைடு மட்டும் வேக வச்சும் எடுக்கலாம். இல்லைன்னா திருப்பி போட்டும் வேக வச்சு எடுக்கலாம். இந்த தோசை வடைக்கறியோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். வடைக்கறியோட வீடியோவை சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் என்னோட கமெண்ட்டில் போடுங்க.